Okay, அடுத்த கொஸ்டின் பாரு. If a is equal to set of all y such that y is equal to a plus 1 divided by 2, a belongs to set of all whole numbers and a is less than or equal to 5. And then b is equal to y such that y is equal to 2n minus 1 divided by 2 where n belongs to set of all whole numbers and n less than 5. And c வந்து ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். சரியா? ஏ என்ன, y such that y is equal to a plus 1 divided by 2, a belongs to whole numbers, a less than or equal to 5. இப்போ இந்த ஏன்றது என்னென்னப்பா, ஏங்கிறது என்னென்ன, a is equal to a belongs to whole numbers, a less than or equal to whole numbers எதில் ஸ்டார்ட் ஆகும், 0ல் ஸ்டார்ட் ஆகும். less than or equal to 5னா என்ன அர்த்தம், 5 வர. சரியா? அப்போ 0லேருந்து 5 வர. இப்போ 0 1 2 3 4 5. சரியா? முதல்ல நான் என்ன பண்ணணும், அந்த ஏயை ஃபுல்லாக ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் புட், இப்போ y என்ன அர்த்தம், y is equal to a plus 1 divided by 2. இப்போ புட் a is equal to 0. அப்போ y என்னவா இருக்கும், 0 plus 1 divided by 2. 0 plus 1 என்னதுப்பா, 1 by 2. அப்போ y வந்து 1 by 2. அப்போ a வந்து 1 இருக்கையில் என்னவா இருக்கும், 1 plus 1 divided by 2. அப்போ 2 by 2ன்னு வந்துடுமா, 2 by 2னா கேன்சல் பண்ணையில் என்ன வந்துடும், 1ன்னு வந்துடும். அடுத்து a is equal to 2. a is equal to 2 போடையில் என்ன வந்துடும், 2 plus 1 by 2ன்னு வந்துடும். 2 plus 1 என்னதுப்பா, 3 by 2. அடுத்து a is equal to 3 போடுறேன், என்ன வந்துடும், y is equal to y is equal to 3 plus 1 divided by 2. அப்போ என்ன வந்துடும், 4 by 2. 4 by 2னா கேன்சல் பண்ணையில் 1 2 is 2, 2 2s are 4. அப்போ 2 வந்துடும். அடுத்து a is equal to 4, என்ன வந்துடும் எனக்கு, y is equal to 4 plus 1 divided by 2. அப்போ என்ன வந்துருப்பா, 5 by 2. அடுத்து a is equal to 5, a is equal to 5 போடையில் என்ன வந்துடும், y is equal to 5 plus 1 divided by 2. That is equal to 6 by 2. 6 by 2 is nothing but 3. அப்போ a எழுதிடலாமா, ஏல என்னெல்லாம் வருது, 0 போடையில் என்ன கிடைக்கிது எனக்கு, 1 by 2 கிடைக்கிது. அப்போ 1 by 2, அடுத்து 1 கிடைக்கிது, அடுத்து 3 by 2 கிடைக்கிது, அடுத்து 2, அடுத்து என்னது 5 by 2, அடுத்து 3. சரியா? அப்போ a ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து b, bங்கிறது என்ன, set of all y such that y is equal to 2n minus 1 divided by 2 where n belongs to whole numbers and n is less than 5. n is less than 5. அப்போ என்னதுப்பா, y is equal to 2n minus 1 divided by 2. என்னங்கிறது என்னது, நேச்சுரல் ஹோல் நம்பர்ஸில் இருக்குது. என்னங்கிறது செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸில் இருக்குது. எது வர, n is less than 5. n is less than 5. 5 விட கம்மியாக, 5 விட கம்மியான என்னது, ஹோல் நம்பர்ஸில் எதெல்லாம் வரும்ப்பா, 0 1 2 3. எது மட்டும் வராது, 5 மட்டும் வராது, 4 வர. சரியா? இப்போ ஒன்று ஒன்றா நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். put n is equal to 0, n is equal to 0 போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், y is equal to 2 into 0 minus 1 divided by 2 வந்துருமா. அப்போ என்ன வந்துடும் எனக்கு, 2 0 0 ஆயிரும். அப்போ மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ மைனஸ் 1 by 2. அடுத்து n is equal to என்ன போட போகிறேன், n is equal to 1. 1 போட்டோன்னா என்ன வந்துடும், y is equal to 2 into 1 minus 1 divided by 2. 2 1s are 2, 2 minus 1 divided by 2. 2 minus 1 என்ன வந்துடும், 2 minus 1 எனக்கு என்னப்பா வந்துடும், அது 1 தான். அப்போ 1 by 2. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன, n is equal to 2. n is equal to 2. n is equal to 2 போடையில் என்ன வந்துருப்பா எனக்கு, y is equal to 2 into 2 minus 1. சரியா? 2 into 2 minus 1 divided by 2. 2 2s are 4. 4 minus 1 divided by 2. இப்போ 4 minus 1 என்னது, 3 by 2ன்னு வந்துடும். சரியா? அடுத்து n is equal to
3 போடுறேன். n is equal to 3 போடையில் என்ன வந்துடும், y into 2 into 3 minus 1 divided by 2. 2 3s are 6. 6 minus 1 divided by 2. 6 minus 1 என்னது 5 ஆயிரும். அப்போ 5 by 2. அடுத்து என்னது n is equal to 4. n is equal to 4 போடையில் என்ன வந்துடும், y is equal to 2 into 4 minus 1 divided by 2. 2 4s are 8. அப்போ 8 minus 1 divided by 2. 8 minus 1 என்னதுப்பா 7 by 2. சரியா? அடுத்து என்னது n வந்து 4 வரை தான். அப்போ எல்லாமே ஃபைன் பண்ணியாச்சு. 0 1 2 3 4. அப்போ b என்னது, b என்ன கிடச்சிருச்சு எனக்கு, 1 by 2 3 by 2 5 by 2 7 by 2. அதுக்கப்புறம் என்னது, இந்த மைனஸ் 1 by 2 விட்டுட்டேன் பார், மைனஸ் 1 by 2. சரியா? அடுத்து சிங்கிறது அவனே கொடுத்துருக்கானா, சிங்கிறது என்ன கொடுத்துருக்கான், மைனஸ் 1 மைனஸ் 1 by 2 1 3 by 2 2. சரியா? சி. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஏ டிஃப்ரென்ஸு பி யூனியன் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸு பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸு சி. சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபஸ்ட்டு பி யூனியன் சி. இப்போ பிங்கிறது என்னது, பிங்கிறது என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா, மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 by 2 3 by 2 5 by 2 7 by 2. சரியா? இதோட என்ன பண்ண போகிறேன், யூனியன் சியை சேர்க்க போகிறேன். சி என்னது, மைனஸ் 1 மைனஸ் 1 by 2 1 3 by 2 2. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறேன். சரியா? அப்போ இதில் என்ன வந்துடும், முதல்ல இந்த மைனஸ் 1 வரும், மைனஸ் 1 அடுத்து என்னது மைனஸ் 1 by 2 அடுத்து என்னதுப்பா, அடுத்து என்ன எழுதுவேன் 1 by 2 ப்ளஸ் 1 by 2 அடுத்து ப்ளஸ் 1 அடுத்து என்ன எழுதிடுவேன் 3 by 2 இருக்குது, அடுத்து 2 இருக்குது 5 by 2 7 by 2. சரியா? இதான் என்னது பி யூனியன் சி. அடுத்தது என்னது, ஏ டிஃப்ரென்ஸு பி யூனியன் சி. ஏ டிஃப்ரென்ஸு பி யூனியன் சி. ஏ என்னெல்லாம் ஃபைன் பண்ணி வச்சுருக்கப்பா, ஏ என்னெல்லாம் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 1 by 2 1 by 2 1 3 by 2 2 5 by 2 3. சரியா? இது ஏ. இப்போ பி யூனியன் சி என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், மைனஸ் 1 மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 by 2 1 3 by 2 2 5 by 2 7 by 2. சரியா? இதெல்லாம் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டிஃப்ரென்ஸ்னு வந்துட்டாவே முதல்ல வர செட்டு என்னது, ரோசக்கார செட். சரியா? அப்போ இங்கேருந்து யாரெல்லாம் அங்கே போயிருக்கான்னு பாரு, அவனெல்லாம் என்ன பண்ணிட போகிற, இப்போ அடித்து விரட்ட போகிறேன். இப்போ யார் 1 by 2 அங்கே போயிருக்கானா, 1 by 2 போயிருக்கான் விட்டுரு. 1 போயிருக்கானா, 1 போயிருக்கான். அடுத்து 3 by 2 போயிருக்கானா, போயிருக்கான். 2 போயிருக்கானா, அவனும் போயிருக்கான். 5 by 2 போயிருக்கானா, போயிருக்கான். யார் மட்டும் போகல, இந்த 3 மட்டும் போகலை. அப்போ 3 மட்டும்தான் என்னவாக இருக்கான், ரோசமாக இருக்கான். 3 மட்டும்தான் ரோசமாக இருக்கான், விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா? அடுத்து ஃபைன் பண்ண போகிறோம், என்னது ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு என்னதுப்பா, ஏ டிஃப்ரென்ஸு பி அடுத்து ஏ டிஃப்ரென்ஸு சி. ஃபஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸு பி. இப்போ ஏ என்ன, ஏங்கிறது என்ன ஃபைன் பண்ணோம், ஏங்கிறது என்னெல்லாம் ஃபைன் பண்ணோம்ப்பா, 1 by 2 1 by 2 1 3 by 2 2 5 by 2 அடுத்து 3. சரியா? அதானே ஏ. அடுத்து டிஃப்ரென்ஸு பி. பிங்கிறது என்னது, மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 by 2 அடுத்து என்னதுப்பா 3 by 2 5 by 2 7 by 2. சரியா? இப்போ அங்கே ஏங்கிறது தான் ரோசக்கார செட்டு. அப்போ ஏயிலேருந்து யாரெல்லாம் அங்கே போயிருக்கான் அவனெல்லாம் விரட்ட போகிறேன். 1 by 2 போயிருக்கானா, போயிருக்கான். 1 போயிருக்கானா, போகலை. 3 by 2 போயிருக்கான். 5 by 2வும் போயிருக்கான். அப்போ யாரெல்லாம் மிச்சம் இருக்கா ரோசமாக, 1 2 3. அடுத்து ஏ டிஃப்ரென்ஸு சிப்பா. ஏ யார், 1 by 2 1 3 by 2 2 5 by 2 3யா. டிஃப்ரென்ஸ் சி யாரெல்லாம், சி என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கப்பா, மைனஸ் 1 மைனஸ் 1 by 2 1
3/2, 2. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து யார் ரோசக்காரன், ஏங்கிறது ரோசக்காரனா? அப்போ ஏயில் உள்ளது யாரெல்லாம் அங்கே போயிருக்கா? 1/2 போயிருக்கானா? 1/2 போகலை, -1/2 தான் போயிருக்கான். அப்போ 1/2 ரோசமாக இருக்கான். அடுத்து என்னது, 1 போயிருக்கானா? போயிருக்கான், விரட்டிடு. 3/2 போயிருக்கானா? போயிருக்கான். 2வும் போயிருக்கான். அப்போ யாரெல்லாம் போகலை? 5/2, 3 இருக்கான். அப்போ யாரெல்லாம்? 1/2, 5/2, 3. சரியா? இப்போ இது ரெண்டுக்கு என்ன எடுக்கணும்ப்பா? அடுத்தது ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸு சி. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் பி என்ன? 1, 2, 3. இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சி என்ன? 1/2, 5/2, 3. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுங்க. என்னது மட்டும்தான் காமனாக இருக்குது? 3 மட்டும்தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னப்பா? அதுவும் 3 தான். ஈக்குவேஷன் நம்பர் 2வும் 3 தான். அப்போ என்ன சொல்லிடலாம் இதிலேருந்து? ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Therefore A difference B union C which is equal to A difference B intersection A difference C is verified. சரியா?